127வது வினா பொறுத்துக. ரிக்வேதத்தினுடைய உபவேதம் ஆயுர்வேதம், அஜுர்வேதத்தினுடைய உபவேதம் தனுர்வேதம், சாமவேதத்தினுடைய உபவேதம் காந்தர்வ வேதம், அதர்வண வேதத்தின் உபவேதம் சில்ப வேதம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 128வது வினா பொறுத்துக. அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம மகாமாந்திரர்கள் தர்மத்தை பரப்புதல் அவங்களுடைய பணி, கோபன் என்பவன் கிராம நிர்வாகம், நகரிகன் என்பவன் நகர நிர்வாகம், சம்ஹர்தன் என்பவன் பார்த்தீங்கன்னா வருவாய் நிர்வாகம். ஸோ ஏ என்பது சரியான பதில். 129வது வினா பொறுத்துக. அவந்தி, உஜ்ஜயினி, கோசலம், அயோத்தி, பாஞ்சாலம், காம்பில்யம், காந்தாரம், தட்சசீலம். ஸோ 16 மகா ஜனபதங்களில் தலைமையிடம் கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ளஸ் அந்த நாட்டோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. 129க்கு ஏ. 130வது வினா பொறுத்துக. பிம்பேட்கா மத்திய பிரதேசம், பாகல்கோட் கர்நாடகம், கர்னூல் ஆந்திரா, அத்திரம்பாக்கம் தமிழ்நாடு. சி என்பது சரியான பதில். 131வது வினா சரியான ஒன்றை தேர்வு செய்க. பிந்தைய வேத காலத்தில் சமிதி சபா ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறைந்தது. அது மட்டும்தான் சரி, மற்ற எல்லாமே தவறுதலாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 132வது வினா அலெக்சாண்டர் படையெடுப்பினால் இந்தியாவில் ஏற்பட்ட உடனடி விளைவு என்ன? வட இந்தியாவில் அரசியல் ஒற்றுமை ஏற்பட்டதே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாமே பள்ளி பாடப்புத்தகங்கள் தெரிவி எடுக்கப்பட்ட வினாக்கள் தான். அடுத்து 133வது வினா வேத பாடல்கள் முதலாக எப்போது எழுத்து பெற தொடங்கியன? பொதுவான ஆண்டு 10ஆம் மற்றும் 11ஆம் நூற்றாண்டு என்பது சரியான பதில். 134வது வினா அசோகர் புத்த சமயம், சங்கம், தம்மம் போன்றவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதை குறிப்பிடும் கல்வெட்டு எது? பாபுரு சிறுபாறை கல்வெட்டு என்பது சரியான பதில். 135வது வினா இந்த மௌரியர்கள் காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மாகாணங்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உத்திரபாத் என்பதற்கு தட்சசீலம் கேபிட்டலாக இருந்திருக்கும். தட்சிணபதா என்பதற்கு பார்த்தோம் அப்படின்னா சுவர்ணகிரி கேபிட்டலாக இருந்திருக்கும். சரி, சுவர்ணகிரி காலப்பட்டிருக்கும். பிரஷியா என்பதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது. இது தேர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி உத்தரபாத்துக்கு பார்த்தோம்னா தட்சசீலம், தட்சிணபதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணகிரி, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா தோசாலி, அவந்திபாத் பொறுத்த வரைக்கும் உஜ்ஜயினி. ஸோ இந்த அடிப்படையில் செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். அடுத்து 136வது வினா கூற்று. வடமேற்கு இந்தியாவின் வழியாக ஆரியர்கள், கிரேக்கர்கள், பார்த்தியர்கள் இந்தியாவில் படையெடுத்தனர். காரணம் இதற்கு இந்தியாவில் காணப்பட்ட கணவாய்கள் இதற்கு ஏதுவாக அமைந்தன. கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் விளக்குகிறது என்பது சரியான பதில். 137வது வினா பொறுத்துக. நியாயா, வைசேஷிகா, சாங்கியா, யோகா, பூர்வமிம்சா, உத்தரமிம்சான்னு சொல்லி தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வேத காலத்தை ஒட்டி. அந்த அடிப்படையில் நியாயா கௌதமர் என்ற முனிவராலும், வைசேஷிகா கன்னடா என்ற முனிவராலும், சாங்கியா கபிலா என்ற முனிவராலும், யோகா பதஞ்சலி என்ற முனிவராலும், பூர்வ மீமாம்சா ஜெய்மினி என்ற முனிவராலும், உத்தர மீமாம்சா பத்ராயண என்ற முனிவராலும் ஏற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 137க்கு சி எக்ஸாமில் கேட்கலாம். 138வது வினா பரதகுலம் ஆட்சி செய்த பகுதி டேஷ் மற்றும் டேஷ் ஆறுகளிடையே அமைந்துள்ளது. சரஸ்வதி மற்றும் யமுனை நதிகளுக்கிடையே அமைந்திருந்ததால் சொல்லப்படுகிறது. 139வது வினா வேதகால சமூக அமைப்பை வரிசைப்படுத்துக. குடும்பம், கிராமம், விஸ், ஜன, ஜனபதா. சி என்பது சரியான பதில். அடுத்து 140வது வினா 4 சிங்கங்கள் பின்புறமாக ஒன்றாக அமர்ந்து 4 வெவ்வேறு திசைகளை பார்க்கும்படியான விலங்கு சிற்பம் மௌரியர் ஆட்சியில் எங்கு கண்டறியப்பட்டது? சாஞ்சி மற்றும் சாரநாத் என்பது சரியான பதில். எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. 141வது வினா பஞ்ச்மார்க் காயின்ஸ் எனும் துளையிடப்பட்ட நாணயங்கள் பெரும்பாலும் டேஸ்னால் செய்யப்பட்டிருந்தது. வெள்ளினால் பெரிய அளவில் செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. 142வது வினா வாகடக மரபினை டேஷ் மற்றும் டேஷ் இடத்தை மையமாக கொண்டு தொடங்கினார். முதலாம் இந்திய சக்தி என்பவர் நந்தி வர்தனா என்ற இடத்தை மையமாக கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. இவர் தான் வாகட மரபினுடைய ஃபவுண்டர், நிறுவனராக கருதப்படுறாரு. அடுத்து 143வது வினா பொறுத்துக. கரோஜ் விளைச்சலில் 10ல் 1 பங்கு. காம்ஸ் போரில் கைப்பற்றப்பட்டதற்கு 5ல் 1 பங்கு. ஜெசியா, பெசியா இல்லை ஜெசியா மத சடங்கிற்கான தலைவரி. ஜிகாத் என்பது மத சடங்கிற்கான கட்டணம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 144வது வினா கங்கை, யமுனை, தோவா பகுதியில் 50% கராச் மற்றும் மால் எனும் வரியை உயர்த்தி வரி வசூல் செய்தவர் யார்? நிலவரி 50% பெற்றவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. 145வது வினா நீர் மேலாண்மை தொடர்பாக கவனம் செலுத்திய சுல்தான் யார்? கேசுதீன் துக்ளக். கேசுதீன் துக்ளக் தான் பார்த்தீங்க அப்படின்னா முகமது துக்ளக் காலகட்டங்களில் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளை சரி செய்ய சிக்கன நடவடிக்கை மேற்கொண்டிருப்பார். அதன் அடிப்படையில் வேளாண்மை ஊக்குவிப்பதற்காக நீர் மேலாண்மையை கவனம் செலுத்தியிருப்பார். 146வது வினா இமயமலை நோக்கி படையெடுத்த சுல்தான் மற்றும் காரணம் என்ன? முகமது பின் துக்ளக் படையெடுத்திருப்பார் பட்டு வணிக வழிப்பதியம் தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைப்பதற்காக. 147வது வினா டேஷ் தங்கா மற்றும் டேஷ் ஜிடால் எனும் நாணயத்தை வெளியிட்ட சுல்தான் டேஷ்
வெள்ளி, தங்கா, செம்பு, ஜிடால் வெளியிட்ட சுல்தான் இல்துத்மிஷ் என்பது சரியான பதில். 148வது வினா சீக்கிய மதத்தோடு தொடர்புடையது. கேஷ் அப்படின்னா வெட்டப்படாத முடி, கங்கா என்றால் மரத்தாலான சிகைக்கோள் சீப்பு, கரா என்றால் இரும்பு காப்பு, கச்சாரா என்றால் வெள்ளாடை அல்லது கீழாடை என்ற பொருள், கிருபான் என்றால் குருவால் என்று பொருள். ஸோ 4th ஆப்ஷன் என்பது சரியான பதில். 149வது வினா நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகம் இடிக்கப்பட்டதற்கான முதன்மை காரணம் அங்கே அதிகமான செல்வ செழிப்பு மிக்க பொருட்கள் இருந்ததுனால தான் அதை இடித்து கொள்ளையடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. அடுத்து 150வது வினா அக்பரின் சமய சகிப்புத்தன்மைக்கு காரணம் அவர் ஒரு இந்து குடும்பத்தில் வளர்ந்தார், கரெக்டு. ராஜபுத்திர பெண்களை திருமணம் செய்திருந்தார், கரெக்டு. சூஃபி துறவுடன் நட்பு கொண்டிருந்தார். எனவே இவை அனைத்துமே அவருடைய சமய சகிப்புத்தன்மைக்கு காரணமாக விளங்கியது. 151வது வினா எந்த போரின் வெற்றி நினைவாக பாபர் தன்னை காசி என அழைத்து கொண்டார்? கான்வா போரில் கான்வா போரின் வெற்றியின் அடிப்படையில், ராணா சங்கா வெற்றி கொண்ட அடிப்படையில் அவ்வாறு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து 152வது வினா முகலாயர் காலத்தில் உண்டி என்பது என்ன? வணிக கடன் பத்திரங்கள், பேங்க்ல இருந்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு செக் டிராஃப்ட் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. 153வது வினா சத்ரபதி சிவாஜி பெரும்பாலான சீர்திருத்தங்களை டேஸை பின்பற்றினார். அகமது நகர அரசு பின்பற்றி கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. வரிசைப்படுத்துக. சுபா, சர்க்கார், பர்கானா, கிராமம் முகலாயர் காலகட்டங்களில் பின்பற்றப்பட்ட நிர்வாக அழகுமுறைகள். 155வது வினா சுல்ஹி ஹுல் என்பதனுடைய பொருள் என்ன? அனைவருக்கும் அமைதி என்பதே இதனுடைய பொருள். இதன் பின்னணியில் தீன்லாகி உருவாக்கப்பட்டிருக்கும். 156வது வினா மராட்டியர்களின் ஆதிக்கத்தை ஹைதராபாத் நிசாம் உல் முல்க் மீது ஏற்படுத்தியவர் யார்? முதலாம் பாஜிராவ் என்பது சரியான பதில். அடுத்து 157வது வினா மகா அசோகரால் உத்தராபதா என த கிரேட் ட்ரங்க் ரோடு அமைக்கப்பட்ட சாலை எதனை குறிப்பிடுகிறது? சோனார்கான் முதல் சிந்து வரை இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கும். வங்காளத்தில், கிழக்கு வங்காளத்திலிருந்து சிந்து வரை அமைக்கப்பட்டிருக்கும். இதைத்தான் பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா புனரமைச்சிருப்பார். 157க்கு ஏ. 158வது வினா த டிராவல்ஸ் ஆஃப் த முகல் எம்பையர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பிராங்கோஸ் பெர்னியர் என்பது சரியான பதில். 159வது வினா சிவாஜியால் மேற்கொள்ளப்பட்ட இறுதி போர் இது? பேட்டில் ஆஃப் சங்கம் நீர் என்ற போர் தான் அவருடைய கடைசி போராக கருதப்படுது. 160வது வினா மராட்டிய பேஷ்வாக்கள் டேஷ் பிரிவினை சார்ந்தவர்கள்? பிராமணர்களில் மராட்டியர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஷ்வாக்கள் தேசதா பிராமின் வகையை சார்ந்தவர்கள், பிரிவினை சார்ந்தவர்கள். 160க்கு டி. 161வது வினா நானா சாஹிப் என அறியப்படும் பேஷ்வா பாலாஜி பாஜிராவ் ஆவார். 162 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வெங்கட் விலாஸ் என்பது டேஷுடன் தொடர்புடையது? விஜயநகர காலகட்டங்களில் மந்திரி பரிஷத், மந்திரி மண்டலம் இயங்கிய கட்டிடத்திற்கு அல்லது பகுதிக்கு பேர் தான் வெங்கட் விலாஸ் என அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 163வது வினா இடைக்கால இந்தியாவில் குடிமை அரசாங்கத்திற்கான உண்மையான திறனை ரியல் ஆட்டிடியூட் ஃபார் சிவில் கவர்மெண்ட் வெளிப்படுத்திய இஸ்லாமிய ஆட்சியாளர் யார்? ஷெர்ஷா என்பது சரியான பதில். ஸோ மக்களுக்கு உரிமைகள் வழங்குற மாதிரி விவசாயிகளுக்கு குப்லியாத் என்ற பட்டா வழங்கி கொண்டு வந்திருப்பார். அதன் அடிப்படையில் வேறு அழைக்கப்படுறாரு. 164வது வினா போஸ்ட்ரோ பெண்டன் டேஷுடன் தொடர்புடையது? சிந்து சமவெளியில் காணப்பட்ட எழுத்து வரி வடிவத்தை போஸ்ட்ரோ பெண்டன் அடிப்படையில் சொல்கிறாங்க. அதனால் இது எழுத்து வரி வடிவத்தோடு தொடர்புடையது. இதை தான் சித்திர எழுத்து முறை அல்லது படை எழுத்து முறைன்னு சொல்கிறோம். 165வது வினா டேஷ் அரச முத்திரையில் கருட சின்னம் காணப்படுகிறது? குப்தர்கள். டைரக்ட் கொஸ்டின். அடுத்து 166வது வினா டேஷாம் ஆண்டு டேஷ் பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? 1785 சார்லஸ் வில்கின்ஸ் என்பது சரியான பதில். 167வது வினா கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். புத்தர் பலியிடல் சடங்குகளை ஆகியவற்றை எதிர்த்தார். என் வழி அவரால் உபோதிக்கப்பட்டது. எல்லாம் கரெக்ட் தான். அவர் உருவ வழிபாடை ஆதரிக்கவில்லை, அது மட்டும் தவறு. எனவே 167க்கு 1, 2, 3 என்பது சரியான பதில். 168வது வினா மகாவம்சம், தீபவம்சம் ஆகியவை பற்றி கேட்கப்பட்டிருக்கு. இந்திய வரலாறு பற்றி கூறும் இலங்கை வரலாற்று நூல்கள் என்பது சரியான பதில். 169வது வினா 3ஆம் பாறை கல்வெட்டு மக்கள் தம் குழந்தைகள் எனவும், 6ஆம் பாறை கல்வெட்டு முறையான தகவல் ஆலோசனை வழங்குதல் பற்றியும், 2ஆம் பாறை கல்வெட்டு விலங்குகளுக்கு மருத்துவ வசதி செய்து தருதல் பற்றியும், 13ஆம் பாறை கல்வெட்டு கலிங்க போரை பற்றியும் சொல்லுது. ஸோ 169க்கு 4th ஆப்ஷன் என்பது சரியான பதில். 170வது வினா கூற்று வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசன் 2ஆம் சந்திரகுப்தர். காரணம் சாகர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்பினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் தான் வெள்ளி நாணயம் வெளியிடப்பட்டது. கூற்று காரணம் இரண்டும் சரி, விளக்கமும் சரியானது. 171வது வினா மௌரியர் கால வரலாற்றை அறிய உதவும் முக்கிய சான்று எது? அர்த்த சாஸ்திரம். ஆக்சுவலி இந்த கேள்வி இப்படி வரக்கூடாது, அர்த்த சாஸ்திரம்ன்றது தவறு. மௌரியர் கால வரலாறு அப்படின்னு வந்தால் முத்திர ராட்சசம் என்பதே சரியான பதில்.
ஸோ 171க்கு முத்திர ராட்சசம்ன்றது தான் வரணும். மௌரியர்களுடைய சமூக பொருளாதார நிர்வாக முறைகளை பற்றி சொல்லக்கூடியது தான் அர்த்த சாஸ்திரம். மீண்டும் சொல்கிறேன், மௌரியர் கால வரலாற்றை அறிவதும் சான்று முத்திர ராட்சசம். ஸோ மௌரியர் கால சமூக பொருளாதார நிர்வாகத்தை பற்றி அறிந்து கொள்ள தான் அர்த்த சாஸ்திரம். ஸோ 171க்கு செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 172வது வினா, பிரதஸ்தானத்ரயா என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதையை குறிக்க பயன்படுத்தக்கூடிய சொல். இந்த தொகுப்புகளை தான் பிரஸ்தானத்ரயா அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 172க்கு செகண்ட் ஆப்ஷன். 173வது வினா, தவறான இணை எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. 3, 4 மட்டும் தவறானவை. ஏன்னா டைமதாபாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு வந்துடும், ராக்கி காக்கி ஹரியானாவுக்கு வந்துடும். அது மட்டும் தான் தவறானவை, மற்றவை சரியாக இருக்கிறது. 174வது வினா, தக்ஷின் பாரத் ஜெயின் சபா, தக்கான பாரத சமண சபை 3 ஏப்ரல் 1899 எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? ஸோ இந்தியாவில் அந்த சமணர்கள் தங்களை வலுப்படுத்திக்கிறதுக்காக சாங்கிலின்ற இடத்துல கோல்காப்பூருக்கு அருகில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இந்த அமைப்பை தோற்றுவித்ததாக சொல்கிறாங்க. எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. 175வது வினா, போகோஸ்கோய் கல்வெட்டு இந்தியா மற்றும் டேஸ்னுடைய தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. மத்திய ஆசியா அல்லது ஆசியா மைனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 176வது வினா, மகாபாஷ்யா பதஞ்சலி, மகா விபாஷா வசுமித்ரா, மத்தியமிகா சூத்திரா நாகார்ஜுனர், புத்த சரிதம் அஸ்வகோஷர். ஃபோர்த் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 177வது வினா, பாரசீக உரைநடையின் ஆசான் என கருதப்படுவர் ஜியாவுதீன் பரானி என்பது ஆகும். 178வது வினா, டேஸ் விஜயநகர ஆட்சியாளர் தன் ஆட்சி பரப்பை கிழக்கு கடற்கரை ஈஸ்டர்ன் சி கோஸ்ட் வரை விரிவுபடுத்தினார். அதாவது மேற்கு பகுதியில் உருவான விஜயநகர அரசு கிழக்கு நோக்கி விரிவடைந்தது யாருடைய காலகட்டம் கேட்கப்பட்டிருக்கு. 2ஆம் ஹரிஹரன் என்பது சரியான பதில். 179வது வினா, வரிசைப்படுத்துக. இபின் பதுதா, அப்துல் ரசாக், அத்தோனியஸ் நிக்கிஜின், டொமிங்கோ பயஸ். வருகையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. சி என்பது சரியான பதில். 180வது வினா, மராட்டிய தலைநகரங்களை வரிசைப்படுத்துக. முதலில் ரைக்கார், அதனைத் தொடர்ந்து செஞ்சி, அதுக்கப்புறம் சதாரா, அதுக்கப்புறம் புனே விளங்கி இருக்கும். சி என்பது சரியான பதில். 181வது வினா, பொறுத்துக. முகலாய மன்னர்களும் அவங்களுடைய கல்லறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. பாபர், காபூல், ஹுமாயூன், டெல்லி, அக்பர், சிக்கந்தரா, ஜஹாங்கீர், லாகூர், ஷாஜஹான், மகாராஷ்டிரா, அவுரங்கசீப் அப்படின்னு அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் இங்கே மட்டும் மாறும். எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் ஆக்ரா, அவுரங்கசீப் மகாராஷ்டிரா. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 182வது வினா, முகலாயர் காலத்தில் டேஸ் மற்றும் டேஸ் பொருட்கள் ஏற்றுமதிகளாகின. காட்டன் மற்றும் சில்க், பருத்தி மற்றும் பட்டு ஏற்றுமதி பொருட்களாக விளங்கியது. இதுதான் அவங்களுடைய செல்வச் செழிப்புக்கு மிக முக்கிய காரணமாக விளங்கியது. 183வது வினா, மராத்திய கூட்டமைப்பிலிருந்து முதலில் விடுதலை அறிவித்துக் கொண்ட அரசு எது? நாக்பூர் போன்ஸ்லே. இவங்க தான் முதல்ல மராத்திய கூட்டமைப்பிலிருந்து விடுதலையை அறிவிச்சிருப்பாங்க. 184வது வினா, டேஸில் மேவார் பகுதியின் புதிய ராணாவாக பதவியேற்ற ராணா ஜெய்சிங் அவுரங்கசீப்போடு ஒரு அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டார். 1681. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா ராணாக்கள் மட்டும் கடைசி வரைக்கும் முகலாய சாம்ராஜ்யத்தின் கீழ் கட்டுப்படாமல் இருந்திருப்பாங்க. அந்த சூழலில் 1681 தான் முகலாயர்களும் ராணாக்களும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருப்பாங்க. 1681. 185வது வினா, பொறுத்துக. சூஃபி மதத்தோட தொடர்புடைய விஷயங்கள். சூஃபி மதத்தில் ஒரு 10 முக்கியமான கமெண்ட்மெண்ட்ஸ் கட்டளைகள் இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க பின்பற்றக்கூடிய முறைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஜுகுத் அப்படின்றது பார்த்திங்கன்னா பக்தி, சஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை, சுக்ரா என்பது நன்றி, இந்தியில் கூட சுக்ரியான்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. காஃப் என்றால் பயம். இது போன்ற விஷயங்களை இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது இறைவன் மேலே. 185க்கு செகண்ட் ஆப்ஷன். 186வது வினா, அம்ரி பகுதியினை 1935 என்ஜி மஜும்தாரினை தொடர்ந்து 1951-61 அகழ்வாய்வு செய்தவர் யார்? ஜே.எம். காசல் என்பவர் ஆவார். 186க்கு ஏ. 187வது வினா, கூற்றுகளில் தவறானவற்றை கண்டறி. அஜந்தா குகை ஓவியங்கள் கிமு 2ஆம் நூற்றாண்டில் தொடங்கியப்பட்டது. கரெக்டு. இவற்றில் முதலாவது குகை மிக பொலிவோடு காணப்படுகிறது. அதுவும் கரெக்டு. 1983 யுனெஸ்கோவின் உலக பண்பாட்டு தளமாக அறிவிக்கப்பட்டது. அதுவும் கரெக்டு. ஆனால் மொத்தம் 33 குகை தவறு. அதில் மொத்தம் 29 குகைகள் தான் இருக்குது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 188வது வினா, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அர்த்தசாஸ்திரம் இந்தியாவின் முதல் அரசியல் நூல். அது பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அது கிமு 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அது குப்தர்களை பற்றி அறிய உதவும் சான்று. தவறு. அது இந்தியாவின் முதல் அரசியல் நூல். சரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எல்லா பாயிண்ட்டுமே தவறு தான். அது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. அது எழுதப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 2ஆம் நூற்றாண்டில் தான் அது தொகுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது குப்தர்களை பற்றி அறிய உதவும் சான்றாக உள்ளதெல்லாம் தவறு. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிறத வச்சு ரஃபாக எப்படி எடுத்துக்க முடியும்? எக்ஸாமில் 1 மட்டும் சரின்னு இல்லை. அப்போ எதை எடுத்துக்கலாம்? 1 மற்றும் 3ன்னு எடுத்துக்கலாம். என்ன காரணம்? அது மௌரியர்களுடைய தொடக்க காலத்திலேருந்து செய்திகளை சொல்கிறதுனால
கிமு 4ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசு தொடங்கினதுனால அப்போருந்தே செய்தி சொல்லப்படுறதுனால 1 மற்றும் 3 என்பது சரியென இங்கே எடுத்துக்கிறலாம். சில கொஷின்ஸ்க்கு ஆப்ஷன் வச்சு தான் ஃபைனல் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து 189வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று: சிந்து சமவெளி நாகரிகம் அடிப்படையில் ஒரு நகர நாகரிகம், காரணம் வேதகால நாகரிகம் அடிப்படையில் ஒரு கிராம நாகரிகம் ஆகும். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் விளக்கவில்லை, காரணம் ரெண்டுமே தனித்தனிப்பட்ட பாயிண்ட். 189க்கு செகண்ட் ஆப்ஷன். 190வது வினா, மகா ஜனபதங்களை பேஸ் பண்ணியே கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கம், சம்பா, அவந்தி, உஜ்ஜயினி, காந்தாரம், தட்சசீலம், காசி, பனாரஸ், பட்ஜி, வைசாலி. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 191வது வினா, சரியானவை எதுன்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரகர் சரக சங்கீதை மருத்துவ நூல், சிசுருதர் சிசுரு சங்கீதா அறுவை சிகிச்சை நூல், மாதவா மாதவ நிதானா நோயியல் நூல், வராகமிகரர் பிரகத் சங்கீதை கோள்கள் மற்றும் புவியியல் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாமே அனைத்துமே சரி. 192வது வினா, பொறுத்துக. வேத காலத்திற்கு பின்னாடி கூடிய நிகழ்வுகள் மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. பின்வேத காலகட்டங்கள். தெய்வா, வேத விற்பனருக்கு திருமணம் செய்து கொடுத்தல். ராட்சசம், பெண்ணை கடத்தி திருமணம் செய்யும் முறை. அசுரா, பெண்ணை விலைக்கு வாங்கி திருமணம் செய்யும் முறை. அரசா, கால்நடைகள் முன்மணமாக பெற்று நடைபெறும் திருமணம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 193வது வினா, பகவான்புரா என்ற இடத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி முன்வேத காலத்தை சேர்ந்த மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. இந்த பகவான்புரா தற்போது அமைந்துள்ள மாநிலம் இது. குஜராத் என்பது சரியான பதில். 194வது வினா, ஜிலம், ஹைடாஸ்பஸ், சினாப், அஸ்கினி, பியாஸ், ஹைபசிஸ், சட்லஜ், ஜரோதஸ் இதெல்லாம் கிரேக்கர்கள் இந்த நதிகளை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொற்கள். ஸோ 194க்கு ஏ என்பது சரியான பதில். 195வது வினா, பொறுத்துக. இண்டிகா, மெகஸ்தனிஸ், புவியியல், தாலமி, நட்ருகாஸ், ஸ்டோரியா, பிலினி, பிரிபிலியன்ஸ் எத்தியன்சி ஆசிரியர் பெயர் கிடைக்கவில்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 196வது வினா, ஆசிரம முறை பற்றி குறிப்பிடும் உபநிடதங்கள் எவை? சாந்தோக்கிய உபநிடதமும் ஜவாலா உபநிடதமும் தான் அதை குறிப்பிட்டிருக்கோம். 196க்கு ஏ. 197வது வினா, ரிக்வேத காலத்தின் போது நிஷ்கா என்ற அணிகலன் எங்கு அணியப்பட்டது? ஏன்னா வேத காலகட்டங்களில் நாணயங்கள் பயன்படுத்தல, அவங்க என்ன பண்ணாங்க, அணிகலன்களை தான் பயன்படுத்தினாங்க. அப்போ நிஷ்கான்றது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து, நெக்லஸ் மாதிரியாக இருந்த ஒரு அது ஒரு அணிகலனாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 197க்கு கழுத்து. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் கூட கழுத்தை ஒட்டி அணியக்கூடியதை வந்து காசு மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 198வது வினா, ரிக்வேத கால கடவுள்களின் முக்கியத்துவம் படி வரிசைப்படுத்துக. அப்போ முன்வேத காலத்தை பற்றி கேட்கப்பட்டிருக்கு. இந்திரன், அக்னி, வருணன், சூர்யா. ஸோ ஏ என்பது சரியான பதில். 199வது வினா, ஹனிஸ்கருடைய ஆட்சியில் டேஸ் நாட்டின் பகுதிகள் மட்டும் இடம்பெறவில்லை. ஆப்கானிஸ்தான் இடம்பெற்றிருந்தது, உஸ்பெகிஸ்தான் இடம்பெற்றிருந்தது, தஜிகிஸ்தான் கூட இடம்பெற்றிருந்தது. வங்கதேசம் வரலை, ஏன்னா கங்கை சமவெளியை தாண்டி ஆட்சி புரியலன்றதாக கேட்கப்பட்டிருக்கு. 199க்கு சி. 200வது வினா, மாறுபட்டுள்ளவை யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மாறுபட்டுள்ளது எது அப்படின்னா எல்லா விழாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பர்யூஷனா, ஜம் கல்யாணா, தீபாவளி, பௌஷண தஷ்மி, மகா மஸ்த அபிஷேகா, குரு பூர்ணிமா. இதில் முதல் 5 விழாக்களுமே சமண மதத்தோடு தொடர்புடையது. 6ஆம் விழா மட்டும் பார்த்திங்கன்னா பௌத்த மதத்தோடு தொடர்புடையது. அது மட்டும் மாறுபட்டுள்ளவை. அத்தோடு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 201வது வினா, காவியம், சாகுந்தலம், நாடகம், விக்ரம உருவசியம், மாளவிய அக்னிமித்திரம், காப்பியம், குமார சம்பவம், ரகுவம்சம், கவிதை, மேகதூதம், ரீதி சம்ஹாரம். 201க்கு ஏ என்பது சரியான பதில். 202வது வினா, பொறுத்துக. அஜிதநாதர் எருது, சாதிநாதர் எருது, அஜிதநாதர் யானை, பார்ஸ்வநாதர் பாம்பு, மகாவீர சிங்கம். ஸோ குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. 202க்கு ஏ என்பது சரியான பதில். 203வது வினா, அசோகா என டேஸ் கல்வெட்டும் தர்ம அசோகா என டேஸ் கல்வெட்டும் பதிவு செய்கிறது. மாஸ்கி மற்றும் சாரநாத் என்பது சரியான பதில். 204வது வினா, கூற்று. ஐகோல் இந்திய கட்டிடங்களை தொட்டியில் அழைக்கப்படுகிறது. காரணம், சாளுக்கியர்கள் சுமார் 70 கோயில்களை ஐகோலில் கட்டியுள்ளனர். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 205வது வினா, டெல்லியில் முதல் ஆப்கானிய ஆட்சியாளர் யார்? பஹ்லூல் லோடி என்பது சரியான பதில். ஏன்னா டெல்லி சுல்தானத்தை ஆட்சி செய்த வம்சங்களில் 5வது வம்சம் மட்டும்தான் ஆப்கானிய வம்சம். 206வது வினா, இடைக்கால இந்தியாவில் சோக்கல் என்பது எதனை குறிக்கும்? ஜாகர் முறை என்பதோடு தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? இது வந்து ஜவஹர் வேறு ஜாகர் வேறு, ரெண்டை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. 206 வந்து ஜாகர் முறையோடு தொடர்புடையதாக சொல்லப்படுது. 207வது வினா, சவுத் இந்தியா அண்ட் ஹெர் முகமது இன்வேடர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் என்பது சரியான பதில். தென்னிந்தியாவும் இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் என்ற நூலின் ஆசிரியர். 208வது
வினா விருபாக்ஷ ஆலயத்தை கட்டி முடித்த லோகமகாதேவி டேஸ் சாளுக்கிய மன்னனின் மனைவி ஆவார். 2ஆம் விக்ரமாதித்யனுடைய மனைவி ஆவார் என்பது சரியான பதில். 209வது வினா சீக்கிய மத குருமார்களை வரிசைப்படுத்துக அப்படின்ற அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு குருநானக், அவரை தொடர்ந்து குரு அங்காட், அதனைத் தொடர்ந்து குரு அமர்தாஸ், அப்புறம் குரு ராமதாஸ். 4th ஆப்ஷன் என்பது சரியான பதில். 210வது வினா தௌலதாபாத் வாசிய மவுன்மெண்ட் ஆஃப் மிஸ்டைரக்டட் எனர்ஜி. தௌலதாபாத் தவறான ஆற்றலின் நினைவு சின்னம் என கூறியவர் லேண்ட்ஃபுல் என்பவர் ஆவார். 211வது வினா நியபத் இ குதாய் என்னும் சொல்லோடு தொடர்புடையவர் யார்? பால்பன். அதாவது சுல்தான், ஆட்சியாளன், இறைவனின் நிழல் போன்றவன் சொல்கிறாங்களா, அதுதான் அதற்கான பொருள். 211 பால்பன். 212வது வினா சரியான இணை எது? திவானி கைரத் பெண்களுக்கான நலவாழ்வுத்துறை, திவானி கோஹி வேளாண்மை நலத்துறை, திவானி அரிஸ் இராணுவத்துறை, திவானி இன்ஷா ஆவண காப்பகத்துறை. அனைத்தும் சரி. 213வது வினா டெல்லியில் முதல் உண்மையான குவிகை மாடத்தை த ஃபர்ஸ்ட் டு டூம் கட்டியவர் யார்? அலாவுதீன் கில்ஜியுடைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கும். 214வது வினா குப்லாய் கான் எனும் சீன மன்னரின் சமகால டெல்லி சுல்தான் யார்? கேசுதீன் பால்பன் என்பது சரியான பதில். 215வது வினா தாரா சூக்கம் மற்றும் ஜகனரா பேகமின் சூஃபிசா ஆன்மீக குரு யார்? முல்லா ஷா பதுக்ஷி என்பவர் சரியான பதில். எக்ஸாமில் கேட்கலாம். 215க்கு செகண்ட் ஆப்ஷன். 216வது வினா பொறுத்துக. வக்கீல் உஸ் சுல்தானா படைத்தலைவர், அமீரி ஜும்லா நிதியமைச்சர், பசரி அஸ்ரப் வெளியுறவு அமைச்சர், சகன்னி ஜஹான் தலைமை நீதிபதி. ஸோ 216க்கு செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். பாமினி சுல்தானோடு தொடர்புடைய நிர்வாக முறை கேட்கப்பட்டிருக்கு. 217வது வினா இந்தியாவிற்கும் பிற உலக நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தவர் அல்பிருனி என்பவர் ஆவார். 218 ஏன் அவர் பாலம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார முறை பண்பாடு எல்லாத்தையும் அங்கே எடுத்து அறிமுகப்படுத்தியவர் அவர், அதனால தான். 218வதுனா ராஜபுத்திரர்கள் எத்தனை தலைமுறைகள் முகலாயர்களுக்கு சேவையாற்றினார்கள்? 4 தலைமுறைகள் என்பது சரியான பதில். அக்பர் காலத்தில் தொடங்கி அவுரங்கசீப் காலத்து வரைக்கும். 219வது வினா ஷெர்ஷாவின் அமைச்சர்கள் கடித போக்குவரத்து மற்றும் அரசு ஆணைகள் அமைச்சர் திவானி இன்ஷா என்பவர் ஆவார். 220வது வினா எந்த ஒன்று தவறாக பொருந்தி உள்ளது? பூனா, பேஷ்வா, பரோடா, கேக்வாட், இந்தூர், கோல்கர் எல்லாம் சரிதான். குவாலியர், சிந்தியா அது மட்டும் தவறு. 221வது வினா பாபரின் இந்திய போர் வெற்றிகளுக்கு முக்கிய காரணம் உஸ்பெக் முறையிலான தாக்குதல். ஸோ பீரங்கியோடு சேர்ந்து இணைக்கப்பட்டதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. 222வது வினா முகலாயர் கால ஆங்கிலேய குடியிருப்புகள் அமைக்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு சூரத், அதனைத் தொடர்ந்து கோல்கொண்டா, பசுலிப்பட்டினம், அதனைத் தொடர்ந்து மெட்ராஸ், அதுக்கப்புறம் பம்பாய், அப்புறம் கல்கத்தா. ஸோ ஏ என்பது சரியான பதில். 223வது வினா டேஸ் மற்றும் டேஸ் மராத்தியரின் முக்கிய வழிபாட்டு கடவுள்கள் ஆவார்கள்? பவானி, அப்புறம் பவானி, கந்தோபதா. இந்த 2 கடவுள்கள் மட்டும்தான் அவங்களுடைய முக்கியமான கடவுளாக சொல்லப்படுறாங்க. மற்றவங்களாம் வழிபட்ட கடவுள் தான், பட் முக்கியமான கடவுள்ன்றது பவானி, கந்தோபதா. ஸோ பவானின்ற வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியுடைய குலதெய்வம். 223க்கு 4th ஆப்ஷன். 224வது வினா லால் குயிலா என்பது செங்கோட்டையினுடைய இன்னொரு பெயர். 225வது வினா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1562 ஜோத்பாய் மணமுடித்தல், 1563 புனித பயண வரி ரத்து, 1564 ஜிசியா வரி நீக்கம், 1575 இபாதத் கானா, 1579 தவறுபட ஆணை, 1582 தீநிலாகி. ஏ என்பது சரியான பதில். 226வது வினா டேஸாம் நூற்றாண்டிலிருந்து தான் வெடிமருந்து, துப்பாக்கி மற்றும் பீரங்கிகள் பயன்படுத்தும் முறை தொடங்கப்பட்டது? 14ஆம் நூற்றாண்டிலிருந்து முறை தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து 227வது வினா தவறான இணை எது? நாதிர் படையெடுப்பு போது முகமது ஷா ஆட்சியாளராக இருந்தார். பிளாசிப்பூரின் போது 2ஆம் ஆலம்கீர், பக்சார் போரின் போது 2ஆம் ஷா ஆலம், 3ஆம் பாணிபட்டின் போது பாலாஜி பாஜிராவ். ஸோ தவறானவைன்றது ஏதுமே இல்லை. அடுத்து 228வது வினா தவறான இணை எதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு? காம்ரான் காபூல், கந்தகார், பஞ்சாப் பகுதி ஆட்சி பண்ணியிருப்பார். ஹிந்தால் ஆழ்வார், மேவாத் பகுதி ஆட்சி பண்ணியிருப்பார். மிர்சா அஸ்காரி சம்பல் பகுதி ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ தவறான இணை ஏதுமே இல்லை. 229வது வினா டேஷ் போரின் முடிவில் ஷாஜகான் ஆக்ரா கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார்? பேட்டில் ஆஃப் சம்ஹார் வார்சிமி சண்டையினுடைய இறுதியில் சிறை வைக்கப்பட்டிருப்பார். 229க்கு செகண்ட் ஆப்ஷன். 230வது வினா கிலா இ முபாரக் என்பது நடைமுறை பெயர் என்ன? டெல்லி செங்கோட்டை தான் சொல்கிறாங்க. கிலா இ முபாரக் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. லால் கிலானாலும் அதுதான். 231வது வினா அக்பர் நாமா அபுல் பாசலால் டேஸ் காலத்தில் எழுதப்பட்டது? 1589 முதல் 1596 வரை என சொல்லப்படுகிறது. 232வது வினா 1646 ஆண்டு சிவாஜி டேஸ் கோட்டையினை டேஸ் அரசிடமிருந்து கைப்பற்றினார்? தோர்னா கோட்டை பீஜப்பூர் அரசிடமிருந்து கைப்பற்றியிருப்பார். கைப்பற்றப்பட்ட முதல் கோட்டையாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 233வது வினா கதி சிஸ்டம் ஆஃப் மாலிக் ஆம்பூர் இம்முறை நிர்வாகத்தில் டேஸ் துறையோடு தொடர்புடையது? வரி வசூல் முறை. இதைத்தான் சிவாஜி பிற்காலத்தில் பயன்படுத்தியிருப்பார்.
234வது வினா பிராந்தியங்கள், மாகாணம், தாரஃப்கள், மாவட்டம், பர்கானா, வட்டம், மவுஸ், கிராமம், மராட்டியர் காலகட்டத்தினுடைய நிர்வாக முறைகள். 235வது வினா லங்கர்-இ பக்ரா எனப்படுவது சீக்கியர் மக்களுக்கான சமபந்தி உணவுக்கூடம் என்பது ஆகும். குருநானக் அதை தொடங்கி வச்சிருப்பார். 236வது வினா விஜயநகரத்தில் மசூதியினை அமைத்து குரான் பிரதியினை வைத்து ஆட்சி செய்த ஆட்சியாளர் யார்? 2ஆம் தேவராயர் என்பது சரியான பதில். அடுத்து 237வது வினா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அச்சுதராயர் ஆலயம் என அழைக்கப்படும் திருவெங்கடநாத கோயில் டேஸ் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. ஆரவீடு காலகட்டத்தில் கொட்டப்பட்ட கோயில்களில் மிக முக்கியமான கோயில் தான் இந்த ஆரவீட்டு, அது அச்சுதராயர் கோயில் என அழைக்கப்படும் திருவெங்கடநாதர் கோயில், ஆரவீடு வம்சத்தோடு தொடர்புடையது. 238வது வினா பெசபாகா என்பது விஜயநகர ஆட்சியில் ஆண்களை விற்பனை செய்யும் முறை, மனிதர்கள் அடிமைகளாக விற்கும் முறை தான் இந்த பெசபாகான்ற முறையில் விஜயநகர காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. 238க்கு பி. 239வது வினா 29 மார்ச் 1858 முகலாயர் அரசு பதவி பறிக்கப்பட்டது. புரட்சியின் அடிப்படையில் கரெக்ட். 2 ஆகஸ்ட் 1858 முகலாய அரசு இங்கிலாந்து அரசு நேரடியாக இணைத்து ஆட்சி செய்ய தொடங்கியது. கரெக்ட். கூற்று 1 மற்றும் 2 சரி. 240வது வினா மகா அக்பர் நவரத்னங்களில் தலைமை ஆலோசகராக விளங்கியவர் யார்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அபுல் பாசல் என்பவர் தான் அதனுடைய தலைமை நிர்வாகியாக செயல்பட்டிருப்பார். 241வது வினா சிரின் காலம் ஸ்வீட் பென் என அழைக்கப்பட்டவர், இனிமையான பேனா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாஜா அப்துல் சமது, புகழ்பெற்ற ஓவியராக விளங்கியிருப்பார். அதனால தான் சொல்லுவாங்க இனிமையான தூரிகைன்னு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு சிரின் காலம்னு பொருள். 241 குவாஜா அப்துல் சமது. 242வது வினா டேஸ் கல்வெட்டு இந்தியாவின் பெயரினை பற்றி முதலில் குறிப்பிடுகிறது. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய ஆட்சி பகுதியை பரத வருஷம் அப்படின்னு கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்ட முதல் சான்று யாருடையதும் கேட்கப்பட்டிருக்கு. காரவேலருடைய கதிகும்பா கல்வெட்டு தான் அதை சொல்லியிருப்பாங்க. இந்தியான்னு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, பரத நாடு அல்லது பரத வருஷம்ன்ற பெயரில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்தியாவுக்கு பரதம்ன்ற பெயர் இருந்ததாக சொல்லப்பட்டது, ஆரம்பகால பெயர்கள் இருந்தது. அதை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு காரவேலருடைய கல்வெட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டு. 242 செகண்ட் ஆப்ஷன். 243வது வினா ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை சரகர் என்பவர் ஆவார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தன்வந்திரி கிடையாது, சரகர். ஏன்னா சரகர் தான் மிக பழமையான மருத்துவர். அவரை தொடர்ந்து சுசுருதர், அவரை தொடர்ந்து வாக்பதர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த 3 பேரை மருத்துவ உலகின் பண்டைய மருத்துவ உலகின் மும்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. தன்வந்திரி அதுக்கப்புறம் வந்திருப்பார். 244வது வினா ரிக்வேதத்தில் பெரும்பாலும் டேஸ் நதி பற்றி அடிக்கடி குறிப்பு காணப்படுகிறது. ரிக்வேதம்ன்றது முன்வேத காலகட்டத்தோடு தொடர்புடையது. முன்வேத காலகட்டத்தில் வாழ்ந்த பகுதியை சப்த சிந்து நினச்சாங்க. ஸோ சிந்து நதி என்பது சரியான பதில். ஸோ தேர்ட் யூனிட்டுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன், தேர்ட் ரிவிஷனுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் ஓவர். தேங்க்யூ டு ஆல்.